ஜெரி எப்ஸ்டைனை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பாலியல் குற்றவாளியாக தான் அவனை பார்க்குறாங்க. சொன்னால் ஏதோ பாலியல் குற்றவாளின்னு சொன்னால் பெண்களை கடத்திட்டு போகிறது, பெண்களை வச்சு பாலியல் தொழிலில் ஈடுபடுறதுன்றது வேறு. பட் இவன் என்ன பண்ணுறான் சொன்னால் குழந்தைகள், இளம் சிறார்கள், குறைஞ்சி பார்த்திங்கன்னா 10 வயசுக்கு உள்ளவங்களை தான் இவன் வந்து கேட்ச் பண்ணுவான். குழந்தைங்களை கூப்பிட்டு போய் அமெரிக்காவில் ஒரு தீவே, பாம் பீச் பெரிய தீவே இருக்குது. அந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான உல்லாச விடுதி இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எம்எல்ஏ எம்பி அப்படியெல்லாம் இல்லை, அதிபர்களே, உலக பணக்காரர்கள் எல்லாமே அங்கே வந்து அவங்க தங்குறது, அதான் இதேமாரி இளம் சிறார்களை பயன்படுத்துறது உட்பட எல்லாமே நடந்துட்டு. ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய தீவில் குழந்தைகளை வந்து கற்பழிச்சுட்டு அந்த குழந்தைகளை சாகடிச்சு அந்த குழந்தைகளை வெட்டி சமைச்சு இந்த பண முதலிகள், அதாவது சொல்றாங்க விஐபிகள் எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற. இப்போ இந்தியாவிலிருந்து பிரதமர் மோடி, அம்பானி, டெண்டுல்கர், கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர், நான் சொல்லுங்க அவனுடைய 3 மில்லியன் மெயில்ஸ் வெளியே வந்திருக்கு. இது வெளியிட்டது யாரு சொன்னால் சாட்சாத் நீதிமன்றம் தான் வெளியிட்டிருக்கு. அந்த ஆவணங்களில் தான் இவ்வளோ அடங்கியிருக்கு. அதில் வந்து பிரதமர் மோடியை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், ஜெஃப்ரி எப்ஸ்டைன் சொல்லி தான் மோடி வந்து இஸ்ரேலுக்கு போனார், கடற்கரை பீச்சில் வந்து எங்களோடு நடனம் ஆடினார். வர தேர்தலில் வந்து அமெரிக்கா தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அவர் வந்து இப்படி டான்ஸ் எல்லாம் எங்கள் கூட ஆடினார். அவரும் எங்களுடைய நெருங்கிய வட்டத்தின் முக்கியமான நபர். யார்? மோடி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தலா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெரி எப்ஸ்டைன் என்பவர் ஒரு 68 புகைப்படங்கள் அடங்கிய ஒரு ஃபைலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பற்றின அதிரக்கூடிய தகவல்கள், தலைவர்களின் இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. இந்த விஷயத்தில் என்னென்ன இருக்குது சார் இதில்? இல்லை, அது உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சில பேர் யூடியூப்பில் பேசுனாங்க. ஜெரி எப்ஸ்டைனை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பாலியல் குற்றவாளியாக தான் அவனை பார்க்குறாங்க. அமெரிக்காவிலே பாலியல் குற்றவாளி அறியப்படுற ஒரு நபர் அவர் தான். ஆனால் அந்த நாய் வந்து எப்படின்னு சொன்னால் ஏதோ பாலியல் குற்றவாளின்னு சொன்னால் பெண்களை கடத்திட்டு போகிறது, பெண்களை வச்சு பாலியல் தொழிலில் ஈடுபடுறதுன்றது வேறு. பட் இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் குழந்தைகள், இளம் சிறார்கள், குறைஞ்சி பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு உள்ளவங்களை தான் இவன் வந்து கேட்ச் பண்ணுவானா. குழந்தைங்களை கூப்பிட்டு போய் அவன் ஒரு தீவை வச்சு, அமெரிக்காவில் ஒரு தீவே, பாம் பீச் பெரிய தீவே இருக்குது. அந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான உல்லாச விடுதி இல்லையா, அதை உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 நட்சத்திர ஹோட்டலை மிஞ்சும் அளவுக்கு நட்சத்திர விடுதிகள் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய, அதாவது ஏதோ விஐபின்னு சொன்னால் எம்எல்ஏ எம்பி அப்படியெல்லாம் இல்லை, அதிபர்களே, உலக பணக்காரர்கள் எல்லாமே அங்கே வந்து அவங்க தங்குறது, அதான் இதேமாரி இளம் சிறார்களை பயன்படுத்துறது உட்பட எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ நேரத்தில் ரொம்ப காலமாக நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கானுடைய இப்போத்தே இருக்கக்கூடிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து நெருங்கிய நண்பர்னு அவருடைய இதிலே ஒரு காலத்தில் வெளியிட்டிருக்காரு. என்னுடைய நெருங்கிய நண்பர் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ எக்ஸ் தளத்தினுடைய ஓனராக இருக்கார் இல்லைங்களா, ஏலன் மாஸ்க் அவரும் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்தியாவிலிருந்து பிரதமர் மோடி, அம்பானி, டெண்டுல்கர், கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர், நான் சொல்லுங்க அவனுடைய 3 மில்லியன் மெயில்ஸ் வெளியே வந்திருக்கு. இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, யாரோ போகிற போக்கில் வந்து ஏதோ ஒரு பத்திரிக்கை வெளியிட்டுச்சு, அதனால் வந்து இதில் வரத்தெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு. இது வெளியிட்டது யாருன்னு சொன்னால் சாட்சாத் நீதிமன்றம் தான் வெளியிட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து 2019 சிறையில் இருக்கும்போது தற்கொலை பண்ணிட்டு செத்துறான். அவனுடைய ஆவணங்கள்னு சொல்லி இப்போது அந்த நீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. அந்த ஆவணங்களில் தான் இவ்வளோ அடங்கியிருக்கு. அதில் வந்து பிரதமர் மோடியை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், ஜெஃப்ரி எப்ஸ்டைன் சொல்லி தான் மோடி வந்து இஸ்ரேலுக்கு போனார். இஸ்ரேலுக்கு போய் கடற்கரை பீச்சில் வந்து எங்களோடு நடனம் ஆடினார். யார்? மோடி நடனம் ஆடினார். அது எதுக்காக நடனம் ஆடினார்னா, வர தேர்தலில் வந்து அமெரிக்கா தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அவர் வந்து இப்படி டான்ஸ் எல்லாம் எங்கள் கூட ஆடினார். அவரும் எங்களுடைய நெருங்கிய வட்டத்தின் முக்கியமான நபர். யார்? மோடி.
எங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் முக்கியமான நபர்னு சொல்லிட்டு அந்த ஜெஃப்ரி எஸ்டனுடைய அந்த ஆவணங்களில் இது முக்கியமானது. அதான் சொன்னேன், 3 மில்லியன் 30 லட்சம் மெயில்கள் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புறதெல்லாம் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணியிருக்கான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் அதேமாரி தான் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ டெண்டுல்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு நல்ல மனுஷன் மாரி தான் நமக்கு இருக்கா இல்லைங்களா. பட் அவனும் அங்கே போயிருக்கான். எங்கே அங்கே அந்த உல்லாச விடுதிக்குள்ளே போயிருக்கான். பட் இதே உல்லாச விடுதியில் 2009 ஒரு பெண் அங்கேருந்து தப்பிச்சு வந்து அவள் சொல்கிறா, அங்கே வந்து என்ன நடக்குது இந்த நாட்டில், இதை கேட்குறதுக்கு யாராலும் முடியலையா அப்படின்னு அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். அதை நீங்கள் முடிஞ்சால் இந்த காணொலி கூட அந்த வீடியோ சைட்லேயும் போடுங்க. 2009 அவள் கத்துறா, அந்த பெண் அவள் மொழியில் கத்துறா. என்னென்னா இந்த தீவில், அதாவது ஜெஃப்ரி எப்ஸ்டனுடைய தீவில் குழந்தைகளை வந்து கற்பழிக்கிறாங்க. கற்பழிச்சுட்டு அந்த குழந்தைகளை சாகடித்து அந்த குழந்தைகளை வெட்டி சமைச்சு இந்த பண முதலிகள், அதாவது சொல்கிறா விஐபிகள் எல்லாம் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சுருக்கா அந்த பெண். 2009 இப்போ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2009ன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனால் அந்த பெண்ணை வந்து காவல்துறை உடனே கைது பண்ணிச்சு. இப்போ அந்த பெண் எங்கே இருக்கா, உண்மையிலே உயிரோடு இருக்கா அல்லது செத்து போச்சா, சாகடிச்சிட்டாங்களான்றது ஒரு மர்மமானது. ஏன் சொன்னால் அதில் சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் சாதாரண நபர்கள் இல்லை. ஏதோ எம்எல்ஏ எம்பி அல்லது ஒரு தொழிலதிபர் அப்படின்றது உலக பணக்காரர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டிகளும் தான். முக்கியமான செலிபிரிட்டி மட்டும் இல்லை, அதிபர்களே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்போ இது வந்து இந்த பிரச்சனை வந்து உலகம் முழுக்க வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்குது. இதில் உண்மையிலே இந்த அவன் அனுப்பின அந்த 3 மில்லியன் 30 லேக்ஸ் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத பேர் யாருன்னு சொன்னால் இப்போ சீனாவோ ரஷ்யாவோ அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கவும் மட்டும் இல்லை. அதில் இந்தியா வந்து அமெரிக்கா எதிராக இருந்தாலும் மோடியுடைய பேர் முக்கியமான இடத்தில் பெற்றிருக்காது. அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மோடி வந்து இஸ்ரேல் போனது உண்மை, ஆனால் ஜெஃப்ரி எப்ஸ்டன் சொல்லி போனது இல்லை, அது அவராக வந்து பில்டப் பண்ணியிருக்கு, அப்படியெல்லாம் போகல. அதாவது இஸ்ரேல் அதிபர் கூப்பிட்டது அழைப்பின் பேரில் தான் மோடி இதுக்கு போனார், இஸ்ரேலுக்கு போனார். அவன் என்ன சொல்கிறான் மெயிலில், நான் தான் வர சொன்னேன், மோடி வந்தார், டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் நடந்துட்டு இருந்தது, டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு சிறப்பு நடனத்தை ஏற்பாடு பண்ணோம், அந்த நடனத்தில் பிரதமர் மோடியும் ஆடினாருன்ற. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை இது ஒரு கட்டுக்கதையாக கூட இல்லை இது ஒரு கட்டுக்கதைன்னு சொன்னால், இப்போது அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்னு சொன்னால் ஒரு சப் அந்த டைம் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. ஒரு காலத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து பாலியல் குற்றச்சாட்டு மறுக்கலை. ஆமாம், ட்ரம்ப் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் விலகிட்டேன். எலன் மாஸ்க் என்ன சொல்கிறான் அதான் சொல்கிறான், ஒரு காலத்தில் நண்பராக இருந்தால் நாங்கள் அதுக்கப்புறம் அவர் பாலியல் குற்றத்தில் சம்மந்தப்பட்டாருன்ட்டு நாங்கள் விலகிட்டோம் அப்படின்றாரு. புரியுதுங்களா? அப்போது நான் என்ன கேட்குறேன், பிரதமர் மோடி சந்திச்சாரா இல்லையா, அதான் கேள்வி. இல்லை அந்த பிம்பம் உடைப்பதற்காக கூட இது போல விஷயம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சந்திச்சாரா இல்லையா, அப்படி ஒரு சம்பவமே நடக்க. ஆனால் அவன் சொல்கிறான் அந்த டேட்டு, மெயில் அனுப்பிச்சிருக்க டேட்டெல்லாம் பார்த்தா பிரதமர் அங்கே இஸ்ரேலில் இருந்திருக்கார். பட் அவன் கற்பனையில் அப்படி எழுத முடியாது இல்லையா. இது அதான் சொல்கிறேன், ஏதோ ஒரு பத்திரிக்கை, நீங்கள் ஒரு மீடியா வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு நெறியாளர், நீங்கள் வந்து ஒரு அரசு மீது ஒரு தனிப்பட்ட நபர் மீதோ குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக நீங்கள் இப்படி வெளியிட்டீங்கன்னா அது ஒரு பேசு பொருள். ஏதோ ஒரு மீடியா வெளியிட்டுது, அது எப்படி உண்மையாகிடும் அப்படின்னு. பட் இது வெளியிட்டு இருக்குது யார் சொன்னால், சாட்சாத் அமெரிக்கா நீதிமன்றம் தான் வெளியிட்டிருக்கு. ஆனால் அவன் இறந்துட்டான் 2019 அவன் தற்கொலை பண்ணி இறந்துட்டான், ஜெஃப்ரி எப்ஸ்டன். இந்தியாவுடன் ஒரு மோதல் போக்கில் அமெரிக்கா இருக்கிறதுனால அது ஒரு நாள் கூட நான் என்ன கேட்குறேன், இல்லை ஜெஃப்ரி எப்ஸ்டன் உண்மையிலேயே இறந்தானா அல்லது அவனை சாகடிச்சாங்களா, இப்படி கேள்வி வருதா இல்லையா? இது போல குற்றச்சாட்டு இருக்கும்போது ஒரு சந்தேகம் கண்டிப்பாக வரும். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், பாலியல் தொழில் என்பது வேற, எல்லாருமே பண்ணுறாங்க வைக்கல, அதுவே குற்றத்துக்கு உட்பட்டதுன்றதுனாலும் இது வந்து 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்குள்ள குழந்தைகள். வீடியோ எத்தனை இருக்குது தெரியுமா சோசியல் மீடியாவில், அந்த குழந்தைகளை வந்து கட்டி அணைக்கிற மாதிரி, முத்தம் கொடுக்குற மாதிரி. அப்போ இதெல்லாம் எங்கே போயிட்டு இருக்குது, இது யார் பண்ணுறா, ஏன் இதுக்கு இத்தனை பணம் இருக்கக்கூடிய விவிஐபின்னு சொல்லக்கூடிய அம்பானி, அதானி, மோடி, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் உலக பில்கேட்ஸுங்க. வருஷத்துக்கு 3 மாதம் 4 மாதம் பில்கேட்ஸ் எங்கூட தான் இருப்பார், இந்த மாளிகையில் தான் இருப்பாருன்றான் பில்கேட்ஸு. அவன் யாரும் சாதாரண குற்றச்சாட்டு வைக்கல, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான், ஃபுட்பால் பிளேயர்லேருந்து எல்லாருமே அதில் வராங்க. பட் அது எல்லா குரூப்புமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு ஆதரவான குரூப்பு. நல்லா புரிஞ்சு இதுதான் இருக்குது, அமெரிக்காவுக்கு ஆதரவான குரூப்பு. ரெண்டாவது இஸ்ரேல்,
யூதர்கள் இந்த குரூப்புகள் தான் வந்து இதை வந்து மெயின்டைன்ஸ் பண்ணி ஒரு விதமான ஒரு நெரட்டிவை செட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்னா உலகத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய போராட்டம் இப்போ இதை அழிக்கணும் என்ன பண்ணணும், அதுக்காக தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் மீது போர் தொடுக்கிறதுக்கு காரணமே போர் தொடுத்து இந்த பிரச்சனையை வெளியே வரக்கூடாமல் பார்க்கறதுக்கு தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்னென்ன முயற்சி பண்ணப்பல, அதை மீறி தான் இப்போ அது கசிஞ்சிச்சு. புரிதுங்களா உங்களுக்கு? மெயில் ஐடி மூலயமா அந்த தகவல் இருக்கு இல்லையா, ஸோ வந்து யார் பேர் வச்சோன்னா யார் வேணாலும் இந்த மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? சார் வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து லெட்டராக இருந்தால் அப்படி கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். மெயில் ஐடி வந்து அதுவும் பார்த்தா அவனுடைய மெயில் வந்து எப்படின்னா அது யாராலையும் ஓப்பனே பண்ண முடியாதான். ஜெர்மன் அது ஏதோ ஒரு ஜெர்மனில் இருக்கக்கூடிய மெயில் இதுவாகுது, அது வந்து சீக்ரெட் மெயிலு. அந்த சீக்ரெட் மெயிலில் தான் இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கான். கோட் வேர்டில் இன்னும் அது அந்த இது வெளியே வந்த பிறகு கோட் வேர்டில் நிறைய மெயில் இருக்குது. அது மட்டும் இல்லை, யார் நம்ம இளவரசர் பிரிட்டன் இளவரசர் இருக்கார், இளவரசரை பற்றியும் இருக்குது, சார்லஸ் அவன் பேரையும் இருக்குது அதில். அவெல்லாம் வந்து பர்மனெண்ட்டு மெம்பர்ஷிப் மாரி அவங்கெல்லாம். இது அவன் வைக்கிற அந்த மெயிலில் இருக்குது, சாதாரணமான ஆட்களே இல்லைங்க. நீங்கள் சரி, இவரோட நோக்கம் என்ன சார்? இது பிஸ்னஸ் விரிவுபடுறதுமா இல்லை எல்லாரும் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கணும் அந்த இதோட இவர் பண்ணியிருக்காரா? அதாவது எல்லாரையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி தான் பார்க்கணும் நீங்கள். இப்போ வந்து என்னென்னா வயதாக அந்த குழந்தைங்க மீது அந்த பாலியல் வன்மை, ஏன்னா அவனுங்கெல்லாம் வந்து பாலியல் ரீதியாக வந்து இவனுங்க எல்லாமே வந்து உச்சத்துக்கு போகிறவனுங்க. ஏன்னா அவன் நினைச்ச நடிகைகிட்ட போகலாம், நினைச்ச பெண்கள்கிட்ட போயிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை மீறி இன்னொரு கட்டம்னு சொன்னால் அந்த இளம் சாரர்கள் தான், அந்த குழந்தைகள் தான். அப்போ அந்த குழந்தைகள் சுகத்தை அனுபவிக்கணுன்றது, ஒரு பெண்ணை ஒரு குழந்தைய பருவம் அடையத்துக்கு முன்னாடி இல்லை பருவம் அடைஞ்ச உடனே அந்த பெண்ணை அனுபவிக்கும் போது வரக்கூடிய இது ஒரு விதமான சைக்கோன்னு சொல்லலாம். இது ஒரு விதமான மனநிலை கொண்டவர்கள் இவனுங்க எல்லாருமே. இவனுங்கெல்லாம் இந்த பூமியில் இந்த உலகத்தில் வாழத்துக்கு தகுதி இல்லாதவங்க. இவனுங்களை உண்மையிலே வெட்டி பார்த்தீங்கன்னா கூறு போட்டு அவிச்சு உண்மையிலே காக்காவுக்கும் மீனுக்கும் இடையாக கொடுக்கணும் இவங்களெல்லாம். இது எது போன்ற ஒரு விஷயம் இது. அப்போ இதில் வந்து மோடி இல்லை, இது வந்து பிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவிர்க்க முடியாது. இது சம்மந்தமாக இதுதான் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனையை எடுக்கு, ஆனால் இது பேச விட மாட்டேன்றாங்க. இப்போ இந்நிலையில் தான் இப்போ சீனா பிரச்சனை. 4 Stars of Disney எழுதிய புக்கு. ஒரு ராணுவ தளபதி, ராணுவ வீரர் இல்லை, ஒரு தளபதி, அவர் ராணுவ தளபதி எழுதியிருக்காரு புக்கு. அந்த புக்கு வெளியிடாம பயங்கரமான நெருக்குதல் பிஜேபி கொடுக்குது. அதுவும் ராஜ்நாத் சிங்கே கொடுக்குறாருன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல. பட் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இவங்க எந்த விதமான யார் பிஜேபி பதில் கொடுக்காம ஒரே கூச்சல் குழப்பம் பண்ணிக்கிட்டு அந்த புக்கை வெளியே வராமல் பார்க்குறாங்க. அப்போ புக்கை வெளியே வரணும்னா நீ எப்படி எடுத்துகிட்டு வந்த எவிடன்ஸ்ன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஆன் பிரிண்டிங் முடிஞ்சு எல்லாமே இருக்குது, புத்தகம் வெளியில்லை தவிர காப்பீஸ் எங்கிட்டே இருக்குது அப்படின்றாப்புல. பட் இதை பற்றி விவாதிக்கலாம்னா விவாதிக்கக்கூடாது, புத்தகம் வந்ததுன்னா விவாதிக்கலாம். இது வந்து ஆய்வில் இருக்குது. ஆய்வில் இருக்குன்னா எப்படி ஆய்வில் இருக்குது? ஒரு இராணுவ தளபதி எழுதின புத்தகங்க அது. பட் அதை பற்றி பேசுறதுக்கே வாய்ப்பை கொடுக்கல பாருங்க. நேற்று என்ன விஷயம் அப்படி தடுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து சீனாவை பற்றி பயங்கரமாக எழுதியிருக்காரு. சீனா வந்து இந்தியாவுக்குள்ளே எவ்வளோலாம் அத்துமீறி இருக்கு, இதை அத்துமீறினதை இங்கே இருக்கக்கூடிய இந்திய பிரதமரும் இந்திய இராணுவ அமைச்சரும் எங்களுக்கு வந்து ஒரு தடங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கல. அந்த டைமில் நான் கால் பண்ணி பேசினேன், நீங்களே முடிவு எடுத்துக்கங்க, 4 பேர் நான் கால் பண்ணேன், அந்த விஷயத்தை தான் பேச முடியாமல் பேசக்கூடாது தடுக்கிறாங்க அப்படின்றது அதை எழுதியிருக்காரு. அதே தான் ராகுல் காந்தி பேசவும் தடுக்கிறாங்க. ஸோ என்னோட ஃப்ரீடம் அப்படின்ட்டாங்க. அப்படி என்னென்ன எடுத்தாருன்றது தான் அந்த புக்கோட கருவாக இருக்குது. அந்த புத்தகம் வெளியே வந்துன்னா உண்மையிலே வந்து அதை அவனுடைய இறையாண்மைக்கே எதிராக கூட முடியலாம், அது மாற்று கருத்து இல்லை. ஏன்னு சொன்னால் அவ்வளோ விஷயங்கள் அதில் எழுதியிருக்கு. பட் அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு பிஜேபி தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால் உண்மையிலே பிஜேபிக்கு அதை பற்றி புக்கை பற்றி தெரியாது, யார் எழுதுனான்னு தெரியாது, அது வெளியிறது பற்றி இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. நேற்று பாருங்கள் ராஜ்நாத் சிங் என்ன பதட்டம், அந்த பதட்டத்திலே தெரியுது குற்றவாளி இவனுங்க தான்ன்றது. எதனால தடுக்கிறாங்க, என்ன விஷயத்தினால தடுக்கிறாங்க? ஏங்க அதுதான் சொல்றேன், சீனா வந்து இந்தியாவுக்குள்ள பல கிலோமீட்டர்கள் அருணாச்சல பிரதேசம், அதாவது அருணாச்சல பிரதேசம் அது இல்லை, அது இல்லாம புதிய இடங்கள் எல்லாம் வந்து கைப்பற்றிட்டு வருது. இந்தியா வந்து எந்த விதமான பதிலடியும் கொடுக்க மாட்டேங்குது. இந்திய ராணுவம் வந்து பதிலடி கொடுக்கறதுக்கோ அதை தடுக்கிறதுக்கு முற்பட்டா இந்த அரசியல்வாதிகள், அதாவது பிரதமரும் ராணுவ அமைச்சரும் தடுக்கிறாங்க. இதுதான் அந்த புத்தகத்தினுடைய கருவே. இப்படியே விட்டேன்னு சொன்னால் அவங்க வந்து வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க வந்து சீனாவுடைய கட்டுப்பாட்டில் போயிடும். அப்படி தான் அந்த புத்தகத்தினுடைய சாரம்சம் அவர் எழுதியிருக்காரு. இதுதான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எப்படியாவது முட்டுக்கட்டை போடணும்னு சொல்லி 2 நாள் அமளி. ஆனால் தனி மனிதனாக இருந்துட்டு போராடிட்டு வராப்புல ராகுல் காந்தி இருக்கா இல்லைங்களா?
அப்போ அமெரிக்கா இப்போ திடீர்னு இன்னிலேருந்து தான் என்ன ஆகுதுன்னா அவசரமாக இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டனுடைய இந்த இது உலகம் முழுக்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து ஒப்பந்தம் ஓகே பண்ணிட்டாங்களாம். இறக்குமதி வரியை வந்து குறைச்சிட்டாராம். இந்தியா வந்து இறக்குமதி வரியை 0% ஆக்கிட்டாங்களாம். எது அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கிறாங்களா அதுக்கு வரியே இல்லை. நீ எதோ ஒன்றாலும் எடுத்து வந்து இங்கே விற்றுக்கோ. எப்படி ஃப்ரீ ட்ரேட் மாதிரி ஃப்ரீ ட்ரேட் மாதிரி நீ எடுத்து விற்றுக்க, நான் வரி போட மாட்டேன். ஏன் நான் அனுப்புகிற பொருட்களுக்கு நீ 25%, முன்னாடி 50% போடுறேன்னு சொல்லியிருந்தேன், 25%. இது என்னடா இது? இப்படி மூக்கு தொட்டான்னா இப்படி தொடச்சி இப்படி தொட்டா என்ன? நான் கேட்குறேன். நானும் வரி விதிப்பேன், நீயும் வரி விதி. யார் மக்கள் விரும்பட்டோம், எந்த பொருள் வாங்கி பயன்படுத்தணும் மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு விட்டால் கூட பரவாயில்ல, லாஜிக்காக விட்டுடலாம். நான் வந்து ஃப்ரீ ட்ரேட் பண்ணிட்டேன், உனக்கு 25% கொடுக்குறேன். இது எந்த விதமான ஒரு அரசனுடைய முழுக்க முழுக்க அமெரிக்கா கிட்ட பாஜக இப்படி அடிமையாகிறது பார்த்தா, அப்போ அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டனுடைய வாக்குமூலங்கள் உண்மைன்றது தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ தொடர்ந்து பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி சீனா விவகாரம் குறித்து பேசுறதுனால, அதாவது 4 ஸ்டார்ஸ் ஆஃப் தி டெஸ்டினி இந்த புத்தகத்தை பற்றி தொடர்ந்து பேசுறதுனால மீண்டும் தகுதி எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, பண்ணுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு ராகுல் காந்தி பிஜேபிக்கு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தொடர்ந்து அவர் பேசினால், ராகுல் காந்தியை மட்டும்தான் இப்போ அவங்களால அடக்க முடியாத ஒரு நபராக இருக்காரு. துணிஞ்சு பேசிட்டு இருக்காரு. எல்லாமே ஆஃப். இந்த விஷயம் ராகுல் காந்தி பேசின இந்த விஷயத்துக்கு திமுக தரப்பில் என்ன பதில் நான் கேட்குறேன்? எதுவுமே இல்லை. பெரிய அளவுக்கு அமளியில் ஈடுபடும் போது திமுக உறுப்பினர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக யாருமே அமளி, எல்லாம் சைலண்ட் மூடில் உட்காந்துருக்காங்க. எதனால் அப்படி? ஏன்னா கூட்டணி தானே இருக்கிறாங்க. கூட்டணின்னு சொன்னால் ஊழல் இருக்கு இல்லைங்க. இவங்க பண்ணி வச்சிருக்க ஊழல் தானே பாஜக கிட்ட பம்ப சொல்லுது. இல்லைன்னு சொன்னால் மம்தா பானர்ஜி மாரி இவங்க வந்து எதிர்த்து நின்று அடிக்கணுமா இல்லையா? ராகுல் காந்தி இன்னைக்கு எதிர்த்து நின்று அடிக்கிறார். நீங்கள் கூட சேர்ந்து அடிச்சுன்னா பாஜக பாசிசத்துக்கு எதிரான அமைப்பு திமுகன்னு சொல்லலாம். நீங்கள் பம்புறீங்க. அப்போ திமுகவுக்கு டெல்லியில் ஒரு முகம், தமிழ்நாட்டில் ஒரு முகம். உண்மை தானே. இங்கேருந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் டெல்லியில் போய் பிரதமருக்கு முன்னாடி வந்து 2047 வந்து இந்தியாவை வந்து வல்லரசாக்கிறதுக்காக தொலைநோக்கு பார்வையோடு நம்ம பிரதமர் செயல்படுறான்னு சொல்லிடுறது. இங்கே வந்துட்டு பாஜக ஆகட்டும் பாயசம் ஆகட்டும், திமுக திராவிட மாடல் முன்னாடி யாரும் இல்லை, எல்லாம் அடித்து விரட்டுவோம், டபுள் இன்ஜினியர் இருக்கட்டும் சிங்கிள் இன்ஜினியர் இருக்கட்டும் அப்படின்னு டைலாக் வருது. ஏன்னா இந்த டைலாக் இங்கே பேசுனா தான் ஓட்டு விடும், அங்கே டைலாக் பேசினா தான் அவருக்கு வர ஆபத்தை தடுக்க முடியும். இதுதான் வித்தியாசம். இந்த நரவணை எழுதிய புக்கு முழுமையாக இப்போ இன்னும் வெளியிடலை. இப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் மாற்றி அமைக்க வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு இராணுவ அதிகாரி அவர் புத்தகம் எழுதியிருக்காரு, அதையே மத்திய அரசு தடை விதிக்குது நான் கேட்குறேன். இல்லை, இந்த ப்ரெஷர்லாம் கொடுக்கப்பட்டு அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை உண்மைகளை கொண்டு வராமல் மறைச்சிட்டு இல்லை மறுபடியும் எழுதுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கும்? மாற்றி எழுதுங்க, மாற்றி ஒரு எழுத்தாளன்னு ஒரு அதிகாரி அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, அவர் எழுதுறாருன்னா அவர் மாற்றி எழுத வாய்ப்பே இல்லை. ஒன்று அப்படியே ரிலீஸ் ஆகட்டும், இல்லைன்னு சொன்னால் எதிர்கட்சிக்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ எல்லா காப்பியை கொடுக்குறதானே வந்து இவர் பேசுகிறாரு. யார்? ராகுல் காந்தி. ஆனால் நீ என்ன சொல்லணும், யார் இராணுவ அமைச்சர் என்ன சொல்லணும், அது வந்து புக்கை வெளியில்லையா, நீ எப்படி பேசலான்ட்டாரு. புக்கு வெளியில், அந்த புக்கு காப்பி தான் இது, உங்ககிட்ட எப்படி வந்து புக்கு காப்பி? அப்போது நீ இந்த ராணுவ அதிபரே மிரட்டுற மாதிரி தான் ஆகும். ராணுவ அதிபரை கொண்டா கூட கொண்டுடுவாங்க அவங்க. ஊருக்கு கண்டிப்பாக ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னு சொன்னால் பாஜக வந்து அவங்க வந்து ஆள்றதுக்காக யாரையும் பலியிட தயாராக இருக்காங்க. அவங்க நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ நம்பிக்கை நன்றி சார்.